ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சதீஷ் சயின்ஸ் டீச்சர் யூடியூப் சேனல். இந்த சேனலை நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் உங்களுக்கான நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை ரீச் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அது வந்து வீடியோஸ் உடனுடன் கிடைக்கும். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவங்களுக்காக இந்த 1 மார்க்கில் நான் வந்து நிறைய லெசன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஏன் 1 மார்க் கொடுக்குறீங்கன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா இது வந்து நாட் ஓன்லி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்கூல் கோயர்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் த பர்சன் ஹூ இஸ் ரெடி டு ப்ரிப்பேர் ஆர் த பர்சன் ஹூ இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் தேர் கவர்மெண்ட் ஜாப் அதுக்காக பண்ணுறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தான் நான் 1 மார்க்ஸை கொடுக்குறேன். ஸோ 1 மார்க்லாம் வந்து நான் வந்து ஒவ்வொரு ஆன்சர்ஸையும் வந்து நான் புக்கை படிச்சுட்டு ஆஸ் எ சயின்ஸ் டீச்சர் அதனால் புக்கை படிச்சுட்டு அதுலேருந்து ஆன்சர்ஸ் காப்பி பண்ணி உங்களுக்கு தரேன். ஸோ நீங்கள் வந்து தைரியமாக இந்த ஆன்சர்ஸை படிக்கலாம். ஸோ ஏதாவது ஆன்சர்ஸில் வந்து சில வீடியோஸ்லாம் பார்க்கும்போது சில ஆன்சர்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்குது. அது அவங்க எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. பட் அதெல்லாம் நான் வரக்கூடாதுன்னு கரெக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ என்னோடய சேனல்ஸை நீங்கள் 100% நீங்கள் ஆன்சர்ஸை வந்து பிலீவ் பண்ணி எக்ஸாமில் படிக்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கி லெசன்ஸ்குள்ளே போகலாம். யூனிட் 20 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக் ரீச்சிங் த ஏஜ் ஆஃப் அடோல்சன்ஸ். ஸோ ரீச்சிங் த ஏஜ் ஆஃப் அடோல்சன்ஸ்னா அடோல்சன்ஸை வந்து நம்ம ரீச் பண்ணுற ஏஜ். அந்த ஏஜில் நம்ம உடம்புல என்னென்ன நடக்கும், வாட் ஆர் த modifications, what are the new characters, physical characters as well as mental characters are happening at the age of adolescence. ஸோ இதெல்லாம் தான் இந்த லெசன்ஸில் இருக்குது. ஸோ இந்த ஏஜில் என்ன ஆகும்னா நமக்கு ஃபேஷியல் க்ரோத், ஃபேஷியல் ஹேர் வரும், அப்புறம் இந்த ஆம்பிட்லலாம் ஹேர் வரும், அப்புறம் பியூபிக் ரீஜனில் ஹேர் வரும், அப்புறம் ஃபீமேலில் இருந்தால் அவங்க வாய்ஸோட சேஞ்ச் ஆகும், மேலுக்கும் வாய்ஸ் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத் இருக்கும், அப்புறம் செபேஷியஸ் கிளான்ஸ், அதாவது முகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுரப்பிகளை வேலை செஞ்சு நிறைய பிம்பிள்ஸ் வரும். அதுக்கப்புறம் ரீப்ரொடக்டிவ் அந்த ஐடியாலஜிஸ்லாம் நம்ம டெவலப் ஆகும். ஸோ ஃபீமேலாக இருந்தால் அவங்களோட பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் நடக்கும், அவங்களோட இடுப்புகள் பெருசாகும். பசங்களாக இருந்தால் ரொம்ப சீக்கிரமாக ஹைட்டாக வளர்ந்து ஒரு மேல்னஸ் மாதிரி தாடி வளர்ந்து பெரிய ஆண்கள் மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்க. ஒரு மென்டலி டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க. பீர் குரூப், அதாவது தன் வயதுடைய ஒத்த நண்பர்களோட மட்டும்தான் அவங்க வந்து இன்ட்ராக்ஷன். அது வந்து பீர் குரூப், பிஇ ஆர் பீர் குரூப் சொல்லுவோம். ஸோ தேர் ஆல்வேஸ் ட்ரை டு மிங்கிள் வித் தர் சேம் ஏஜ் குரூப் ஆஃப் பர்சன்ஸ். ஸோ அதுதான் அவங்களுக்கு. அப்புறம் ஆப்போசிட் செக்ஸஸ் மேலே ஒரு திடீர்னு ஒரு விதமான ஒரு அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ பசங்களாம் பெண்களை வந்து எப்படி இருக்காங்கன்னு பார்ப்பாங்க, பொண்ணுங்களாம் பசங்க என்னென்ன இப்படியெல்லாம் மாறுறாங்க, நம்ம ஏஜில் இருக்க பசங்க இதெல்லாம் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. இதெல்லாம் இருக்கிறது தான் ஒரு அடோல்சன்ஸ். ஸோ இந்த ஏஜில் என்னென்ன நடக்குது அப்படின்னு தான் இந்த லெசன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ வி வில் see this in the book back exercises. வாங்க புக் பேக் எக்ஸசைஸ். இந்த செகண்டரி செக்ஸுவல் கேரக்டர்ஸ் அடோல்சன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஹார்மோன்ஸாக ரொம்ப 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 ரீசனபிளான ஒரு என்ன சொல்கிறது, அதுதான் அதுக்கான முக்கியமான காரணங்கள். ஸோ வாங்க நம்ம புக் பேக் எக்ஸசைசஸ் போகலாம். டெக்ஸ்ட் புக் எக்ஸசைசஸில் வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். அடோல்சன்ஸ் இஸ் த பீரியட் ஆஃப் த லைஃப் பிட்வீன் டேஷ் இயர்ஸ் ஆஃப் ஏஜ். ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்க, பாயிண்ட்ஸ் ரிமெம்பர்லேயே கொடுத்துருக்காங்க 11 to 19 இயர்ஸ். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 11 to 19 இயர்ஸ். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து the period at which the organism attains the sexual maturity is called puberty. ஸோ ஒரு செக்ஸுவல் மெச்சூரிட்டி அடைகிற வயசு வந்து பியூபர்ட்டின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து டியூரிங் பியூபர்ட்டி த ரீஜன் பிலோ த வெய்ஸ்ட் பிகம்ஸ் வைடர். யாருக்கு நடக்கும், கேர்ள்ஸ். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பியூபர்ட்டியில் என்ன நடக்கும், பெண்களுக்கு வந்து மார்பகங்கள் கொஞ்சம் க்ரோத் ஆகும், அதுக்கப்புறம் இடுப்பு வந்து பெருசாகும், வைடர் ஆகும். ஸோ ஆடம்ஸ் ஆப்பிள் இஸ் த க்ரோத் ஆஃப் விச். ஸோ ஆடம்ஸ் ஆப்பிள்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம குரல் வலி, நிறைய பாய்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா தொண்டையில் வந்து கொஞ்சம் பெருசாக புடைப்பாக வரும். அது வந்து லேரிங்ஸோட க்ரோத்னால நடக்குது. மெனி adolescent பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கெட் பிம்பிள்ஸ் ஆன் ஃபேஸ் டியூ டு த செக்ரீஷன் ஆஃப் கிளாண்ட். ஸோ எந்த கிளாண்ட்னா செபேஷியஸ் கிளாண்ட். ஏன்னா அவங்களோட ஃபேஸில் வந்து ஸ்வெட் கிளாண்டாக இருக்கும், செபேஷியஸ் கிளாண்டாக இருக்கும். எல்லா மனுஷனில் எல்லாருக்குமே இருக்கும். இந்த செபேஷியஸ் கிளாண்ட் என்ன பண்ணுன்னா வேக்ஸ் ப்ரொடக்ஷன், ஆயில் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அந்த நேரத்தில் அது வந்து அந்த ப்ரொடக்ஷன் அதிகமாகுது, ஒர்க் அதிகமாகுது. ஸோ அது கொஞ்சம் பல்ஜ் ஆகிருக்கும். ஸோ இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா டீனேஜர்ஸ்லாம் இந்த டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இருக்குது இல்லைங்களா, பஜ்ஜி, போண்டா, மிக்சர், பூரி, வடா, இதெல்லாம் நிறைய சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணுறதன் மூலமாக உங்களோட அந்த ஃபேஷியலில் இருக்கக்கூடிய அந்த செபேஷியஸ் கிளான்ஸோட செக்ரிஷன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் வே. அப்புறம் இதில் நிறைய ஆயில் செக்ரிஷன்ஸ் இருக்கிறதுனால பாக்டீரியாஸும் வளர ஆரம்பிக்கும். ஸோ அடிக்கடி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஸ்பெர்ம் இஸ் ப்ரொடியூஸ்டு பை டெஸ்டிஸ். ஸ்பெர்ம் எங்கே ப்ரொடியூஸ் ஆகும்னா டெஸ்டிஸில் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் டேஷ் ஆர் த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் செக்ரேட்டட் பை எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். எண்டோக்ரைன் கிளாண்டை செக்ரேட் பண்ணுறதுக்கு பேர் என்னென்னா ஹார்மோன்ஸ். ஸோ ஹார்மோன்ஸ் தான் வந்து எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸில் செக்ரேட் ஆகும். ஆண்ட்ரோஜன் ப்ரொடக்ஷன் இஸ் ரெகுலேட்டட் பை ஆண்ட்ரோஜன் அப்படின்றது பார்த்திங்கன்னா மேல் ஹார்மோன்.
இது எப்படி ரெகுலேட் ஆகுதுன்னா LH ஹார்மோன். LHனா லியூட்டினைசிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். TSHனா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். GHனா growth ஹார்மோன். ACTHனா adrenocorticotropic ஹார்மோன். தட் இஸ் secreted by the adrenal glands which is found in the above of the kidney. ஸோ ஒவ்வொரு கிட்னிக்கு மேலே இருக்கக்கூடிய adrenal glands செக்ரெட் ஆகும். ஸோ LH ஹார்மோன் தான் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ஆண்ட்ரோஜன் ப்ரொடக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் டியூரிங் மென்ஸ்ட்ரேஷன் the progesterone levels are என்ன ஆகும், மென்ஸ்ட்ரேஷன் நடக்கும்போது டிக்ரீஸ் ஆகும் ப்ரொஜெஸ்டரானோட லெவல். டேஷ் இன்டேக் நீட்ஸ் டு பி இன்க்ரீஸ் டு ப்ரிவென்ட் ஆஸ்டியோபோரோசிஸ் இன் லேட்டர் லைஃப். ஆஸ்டியோபோரோசிஸ்னால் என்னென்னா எலும்புகள் வந்து வளையிறது, ஓட்டையாயிருது. ஸோ வயசானவங்களாம் கீழே விழுந்தால் டக்குன்னு எலும்பு உடஞ்சிடும். அது எஸ்பெஷலி லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தானாலே எலும்பு உடஞ்சிடும் வயசாகிடுச்சுன்னா. ஏன் காரணம் என்னென்னா அவங்களோட போன் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து கால்சியம் குறையுதுன்னு அர்த்தம். ஸோ ஆஸ்டியோன்னா எலும்பு, போரோன்னா ஓட்டைகள். ஸோ எலும்பில் சின்ன சின்ன ஓட்டைகள் வந்துடும். அது நமக்கு தெரியாது, எக்ஸ்ரே எடுத்தாலாம் தெரியாது, ரொம்ப சிடி ஸ்கேன் எடுத்து என்லார்ஜ் பண்ணுறப்ப நமக்கு தெரியும் அது. ஸோ அந்த மாதிரி ஓட்டை ஆகிறதுனால எலும்புகள் வீக் ஆகிறதுனால டக்குன்னு உடஞ்சிரும். ஸோ அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா நிறைய கால்சியம் இருக்கணும். கால்சியம் எங்கே இருக்கும், நம்ம பாலில் இருக்கும். ஸோ வயசானவங்களாம் வீட்டில் இருந்தால் நிறைய பால் குடிக்கணும். பால் குடித்தா மட்டும் போதாது, சூரிய வெளிச்சத்தில் உட்காந்தா விட்டமின் டி கிடைக்கும். விட்டமின் டியும் பாலில் இருக்க கால்சியமும் சேர்ந்தால் தான் அது எலும்புக்கு போய் ரீச் ஆகும். ஸோ இதுதான் முக்கியம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து fill in the blanks. Progesterone is secreted by the ovaries of female. ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் எங்கே செக்ரேட் ஆகும்னா ஃபீமேலோட ஓவரிஸ்ன்னு செக்ரேட் ஆகும். இந்த ஹார்மோன் இஸ் செக்ரேட்டட் பை த கோனாட்ஸ் ஆர் கண்ட்ரோல் பை லியூட்டினைசிங் ஹார்மோன். லியூட்டினைசிங் ஹார்மோன் LH ஹார்மோன். இது வந்து பிட்யூட்டரிலேருந்து வெளியில் வரும். இந்த ஹார்மோன் வந்து இட் ஆக்ட்ஸ் ஆன் த கோனாட்ஸ். தட் கோனாட்ஸ்னால் என்னென்னா மேலில் டெஸ்டிஸ், ஃபீமேலில் ஓவரி. ஸோ ரெண்டுத்துலேயும் ஆக்டிவேட் ஆகி அது வந்து என்ன பண்ணும், மேலே வந்து ஆண்ட்ரோஜன் செக்ரேஷன் ஆகும், ஃபீமேலில் வந்து ப்ரொஜெஸ்ட்ரோன் செக்ரேட் ஆகும், செஸ்ட்ரோஜன் செக்ரேட் ஆகும். ஸோ இந்த மேல் அண்ட் ஃபீமேல் ஹார்மோன் செக்ரேட் ஆகுது இந்த கோனாட்ஸில் வந்து இந்த லியூட்டினைசிங் ஹார்மோன் தான் இன்டியூஸ் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணுது. Milk secretion during the lactation is controlled by prolactin. Prolactin is one of the hormone which is secreted by the pituitary. So இந்த ஹார்மோனோட வேலை என்னென்னா, இப்போ குழந்தை பிறந்தப்பறம் பெண்களோட உடம்புல வந்து பால் சுரக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா PRL அப்படின்னு சொல்லி. லியூட்டினைசிங்னா LH, PRLனா prolactin. The male and the female gametes fuses together to form the zygote. The first menstrual flow begins at puberty and it is termed as menarche. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு வயசுக்கு வரா அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோமோ, அது மஞ்சள் நீராட்டு விழான்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. அது ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா மெனார்கி அப்படின்னு சொல்கிறாங்க. மென்ஸ்ட்ரேஷன் அக்கர்ஸ் யூஸ்வலி ஆஃப்டர் 14 days ஆஃப்டர் ஓவிலேஷன். ஸோ ஓவிலேஷன் என்னென்னா ரிமூவல் ஆஃப் ரிலீஸ் ஆஃப் ஓவம் ஃப்ரம் தி ஓவரி. ஸோ ஓவரிலேருந்து ஓவம் வெளியில் வரதா ஓவிலேஷன் சொல்கிறோம். இந்த ஓவிலேஷன்னா என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி நடந்த ஓவிலேஷன் வந்து 14ஆவது நாள் உங்களுக்கு வந்து மென்ஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். பேலன்ஸ்டு டயட் இன்க்ளூட்ஸ் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் ரெக்விசிட் ப்ரொபோர்ஷன். ஸோ நம்ம உடம்புல எல்லாமே கரெக்டான போர்ஷனில் இருக்குது. கார்போஹைட்ரேட் கரெக்டாக இருக்குது, ஃபேட் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குன்னா அதுக்கு என்ன சொல்லுவோம்னா பேலன்ஸ்டு டயட்னு சொல்லுவோம். அயோடின் ஹெல்ப்ஸ் டு ப்ரிவென்ட் த தைராய்டு கிளாண்ட் ரிலேட்டட் டிசீசஸ். ஸோ அயோடின் நம்ம சாப்பிட்றது மூலம் தைராய்டு ரிலேட்டட் டிசீசஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அயன் டெஃபிஷியன்சி லீட்ஸ் டு அனீமியா. ஸோ அயன் உடம்புலேருந்து இல்லைன்னா இப்போ அனீமியா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும், ரத்த சோகை. இன் உமன் ஃபெர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ் ஃபெலாப்பியன் டியூப். ஸோ ஃபெலாப்பியன் டியூப்ல என்னென்னா ஓவரிலேருந்து வரக்கூடிய ஓவம் வந்து ஃபெலாப்பியன் டியூப் வழியாக வந்து உள்ளே வந்து சேரும் கருப்பையில். அப்போ என்ன வந்து கருப்பையில் வரதுக்கு முன்னாடி ஃபெலாப்பியன் டியூப்பில் தான் நின்றுட்டுருக்கும். அங்கே தான் அந்த ஸ்பெர்ம் போய் அதை ஃபெர்டிலைஸ் பண்ணும். ஸோ ஃபெலாப்பியன் டியூப்பில் தான் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டேட் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ். இஃப் ஃபால்ஸ் கரெக்ட் த ஸ்டேட்மெண்ட். தேர் இஸ் a sudden increase in the height of the both boys and girls during the puberty. True. அந்த puberty அதாவது adolescence பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹைட் வந்து அவங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். The release of ovum from the uterus is called ovulation. It is a false statement. ஏன்னா release of ovum from the ovary is called ovulation. ஸோ இது வந்து தவறான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபால்ஸ். During pregnancy the corpus luteum continues to grow and produces large amount of estrogen and progesterone. True. Making use of disposable napkins or tampons may increase the chances of infection. False. ஏன்னா making use of disposable napkins or tampons may decreases the chance of infection. So இது வந்து false statement. Using clean toilets for defecation is a good practice. True. So சுத்தமான கழிப்பறைகள் வந்து நல்ல பழக்கம்ன்றாங்க. Match the following. Puberty is nothing but the sexual maturity. Adam's apple அந்த முன்னமே அது வந்து சேஞ்ச் ஆகும் வாய்ஸ், அதாவது வாய்ஸ்லாம் வந்து சேஞ்ச் ஆகும் அந்த ஒரு பைபர்ட்டியில். ஆண்ட்ரோஜன் இட் இஸ் நத்திங் பட் த டெஸ்டோஸ்ட்ரோன். ICH இதுக்கு பேர் என்னென்னா இன்ட்ரா செல்லுலார் செக்ரீஷன் சொல்கிறோம். அதாவது இது வந்து நம்ம மேலாக இருந்தால் டெஸ்டிஸில் நடக்கிற விஷயம் இது. ஸோ இதுக்கான டெஃபினேஷன் கூட ஒரு புக்லேயே இருக்குது பாருங்கள்.
So see this interstitial still stimulating hormone ICH. ஸோ ICH தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ இதோட வேலை என்னென்னா ICHனா இது வந்து மசில் டெவலப்மெண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெனோபாஸ் இஸ் நத்திங் பட் தி ஏஜ் ஆஃப் 45 to 15 இயர்ஸ் ஏஜில் ஆன்செட் ஆகும். அதாவது அவங்களோட பீரியட்ஸ் வர்றது வந்து நின்று போயிடும். அதுக்கு பேர் வந்து மெனோபாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டார்ட் ஆகிறது மெனார்கி, ஃபினிஷ் ஆகிறது மெனோபாஸ். ஸோ தட்ஸ் ஆல் திஸ் புக் பேக் எக்ஸசைசஸ் ஃப்ரம் திஸ் lessons to. So I think it will be very very useful to you people. So if you are the first time visitor in this YouTube channel, that is Satish Science Teacher YouTube channel, please do not forget to subscribe this channel. Then only you will get the notification for every video that is delivered from me. So thanks for listening once again. Thank you.